ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கமல் சார்ட்ட ஒரு நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், தக் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வருது. அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ ரீசண்டாக இன்னொரு தரமான அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஐ ஹோப்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் அது என்ன அப்டேட்னா, நம்மளோட ASTR கொலாப்ஸ் வித் இந்த தக் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான அப்டேட், ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்திருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரோம். என்ன மாதிரி STR மாதம் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அது எப்படி இருக்க போகுது. ஸோ அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேரக்டர் அப்படின்ற நேரம் இப்போ STR அப்படின்ற நேரம். ஸோ கமல் சார் அப்புறம் STR இப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் வரும்போது இந்த மூவி எப்படி இருக்கும் போது அப்படின்ற அந்த ஹைப் இருக்குது தெரியுமா, அது வேறு லெவலில் இருக்கு. இப்போ போயிட்டு அந்த அப்டேட் வீடியோ பார்த்துட்டு வருவோம். எப்படியெல்லாம் இருக்குது, STR எப்படியெல்லாம் மாஸ் பண்ணியிருப்பார், எப்படியெல்லாம் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரிக்க அந்த கிளிப் அதை நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம். லெட்ஸ் கோ. ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் ரஜன். ஐயோ செம்ம டிராஃப்ட் ஒன்னது வர்ற மாதிரி. இது கோப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தக் லைஃப் வேற லெவல் மாசியாக இருக்குது. மணிரத்னம் ஃபில்ம்ஸ். ஸோ வேற லெவல்னு சொல்லலாம், வேற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இல்லை, கட்டிடுறேன். ஸ்டார்டிங் வேற மாதிரி போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு டெசர்ட். ஆமாம், ஒரு டெசர்ட்டில் தான் வார மாதிரிக்கே. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் அவரோட கெட்டப் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் அவர் வார வியக்கலாக இருக்கட்டும், அந்த மாதிரி அப்படி இருக்குது. ஆனால் என்ன ட்விஸ்ட் உள்ளுக்க காத்து இருக்குது அப்படின்றத தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி தான். செம்ம மாதம் ஒரு டிராஃப்டோட அப்படியே திரும்புகிற மாதிரி, அப்படியே ஒரு கண்ணில் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை பார்க்குற நேரம் ஏதோ ஒரு தரமான சீன். இந்த தக் லைஃபே எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மூவி. ஏன்னா நிறையா கேரக்டர்ஸ் இந்த மூவிஸ்குள்ளுக்கு வருது. அதோட STR வார நேரம் அடுத்து ஒரு பங்கமான லெவலாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத ஒரு பங்கம் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா ஸோ ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் ஸோ கமலஹாசனின் அதுக்கப்புறம் STRின் அப்படின்ற நேரமே ஸோ ஒரு வேற லெவல், ஒரு தரமான, ஒரு பங்கமான, ஒரு வேற நெக்ஸ்ட் லெவல் ஒரு மூவி அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் அந்த ட்ரெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நிறைய அதுக்கு பின்னுக்கு ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி அந்த காசு அப்படியெல்லாம் பார்க்குற நேரம் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். எங்கே அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு நம்மளோட லியோ மூவிக்கு லியோ வர முன்னுக்கு ஒருத்தவங்க ஒரு எனிமேஷன் வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த எனிமேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 சைட்டில் இதே மாதிரி ஒரு டெசர்ட் ஒரு இது மாதிரில ஃபாஸ்ட்டாக அப்படி போயிட்டு இருக்க நேரம் அது எந்த ட்ரஃப்ட் ஆகும், அது ட்ரஃப்ட் ஆகாது. அப்படியே அந்த கன் இதுக்கால இப்படி ஷூட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இது பார்க்குற நேரம் எனக்கு அதே சினாரியை ஞாபகம் போணுச்சு. பட் அந்த மாதிரி இல்லை, இது ஒரு சம்திங் யூனிக்காக இருக்குது. இந்த
அந்த தக் லைஃப்பில் வந்து இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம வந்து பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், என்ன மாதிரியெல்லாம் அவங்க தர போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்க ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங். ஆனால் அந்த ட்ரிஃப்டோட நம்மளோட எஸ்டிஆரை காட்டினாங்க தெரியுமா, அங்கே செம்ம ஹைலைட்டாக இருக்குது. இல்லை எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா எஸ்டிஆரை எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அது சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு தரமான ட்விஸ்டன் வச்சுருந்தான் தெரியுமா. அங்கே நிற்கிறாங்க மணிரத்னம் என்ற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. சம்திங் டிஃப்ரெண்ட் தக் லைஃப் அப்படின்ற நேரமே சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருந்துச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னுக்கு நம்ம தக் லைஃப்பில் வந்து நிறைய ரியாக்ஷன் பண்ணி போட்டிருப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர் அப்படின்ற மாதிரிக்கு அது டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் இதில் இருக்கும். நான் சைடில் எப்படி ஐக்கானில் காட்டுமா இருக்கும், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் சேனலில் போய்ட்டு பார்க்கலாம். அந்த வீடியோஸ் நான் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்து அப்படி ஒரு லைக்கை தட்டிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெள்ளைக்கான அமைக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே அது ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் கமல் சார் வந்து அது கமல் சாரை காட்டுறதும் அந்த ஃபைட் சீன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் எஸ்டிஆர் இன்வால்வ் ஆகுற நேரம் என்ன மாதிரி போக போகுது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றுது. வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தடுத்த அப்டேட் இந்த தக் லைஃப் அப்படின்ற மூவியோட வந்து அடுத்தடுத்த அப்டேட்டை பார்ப்போம் என்ன மாதிரி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான். வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. அடுத்த ஒரு பங்கமான வீடியோஸ் வந்து அதுக்கு டர்பா பை சியும் பாய். பார்த்துக்கலாம்.